டெட்டு டிஆர்பி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th யூனிட்டில் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் தான் பார்த்துட்ருக்கோம். கேள்வி 47, அறிவுரை பகர்பவர் அறிவுரை பெறுபவருக்கு உதவி செய்யும் வகையிலே அமைந்த ஒரு தொடர்பு முறை எது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேள்வி 47க்கான பதில் ஆப்ஷன் ஏ மையஸ். அதாவது அறிவுரை பகர்பவர் அறிவுரை பெறுபவருக்கு உதவி செய்யும் வகையில் அமைந்த ஒரு தொடர்பு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது மையஸ் தான் இதை பற்றி சொல்லியிருக்காரு. கேள்வி 48, அறிவுரை பகர்தல் என்பது அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 48க்கான பதில் ஆர்பெக்கில். கேள்வி 49, சுமூகமான நட்புறவு உலர்வதற்கான வழிமுறைகளை தந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 49க்கான பதில் ராபின்சன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கேள்வி 50, நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் என்பது எவ்வாறு பிரச்சனைகளை தீர்ப்பது என்று அறிவுரை பெறுபவர் கற்றுக்கொள்ள உதவுவது என கூறியவர் யார் அப்படின்னா 50க்கான பதில் ஆப்ஷன் ஏ ஆர்பெக்கில் தான் சொல்கிறாரு. கேள்வி 51, அறிவுரை பகர்தலின் பண்புகளாக பால்சன் குறிப்பிட்டது எத்தனை பண்புகள் அறிவுரை பகர்தல் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க. இதில் பால்சன் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 51க்கான பதில் 11 தான். இ ஆன்சர் தான் கரெக்டு. 51க்கான பதில் ஆப்ஷன் இ 11. கேள்வி 52, கிஃப்டட் என்ற சொல்லை முதல் பயன்படுத்தியவர் யார்? கிஃப்டட் அப்படின்ற சொல்லை முதல்ல பயன்படுத்தினது யார் அப்படின்னா விப்பில் தான் பயன்படுத்துகிறாரு. கேள்வி 54, அறிவுரை பகர்தல் எப்போது தேவைப்படுகிறது என்ற வழிமுறைகளை குறிப்பிட்டவர் யார்? 54க்கான பதில் ஆப்ஷன் ஆ செல்வி பிராக்தன் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 55, வழிகாட்டுதல் என்பது தனிநபரின் மனப்பான்மைகளையும் அதனை சார்ந்த நடத்தைகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட தனி மனித உறவுமுறை சார்ந்த செயல்பாடு தான் அறிவுரை பகர்தல் அப்படிங்கிறது சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது குட். ஆப்ஷன் ஏ குட்டு தான் சொல்கிறாரு. கேள்வி 56, பாட்னா பல்கலைக்கழகத்தின் வழிகாட்டுதல் துறை தொடங்கப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 56க்கான பதில் ஆப்ஷன் பி 1945. கேள்வி 57, அறிவுரை பகர்தல் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 57க்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதாவது உபதேசம் செய்வது கிடையாது, சமாதானப்படுத்துவது கிடையாது, விசாரணை செய்வது கிடையாது. அப்போது இது எதுவுமே இல்லை. அறிவுரை பகிர்தல் அப்படிங்கிறது இது எதுவும் கிடையாது. இவை அனைத்தும் தான். கேள்வி 58, அறிவுரை பகர்தலின் வகைகள் என்ன? அறிவுரை பகர்தலின் வகைகள் 3: நேரடி அறிவுரை பகர்தல், மறைமுக அறிவுரை பகர்தல், சமரச அறிவுரை பகர்தல் அப்படின்னு அறிவுரை பகர்தல் 3 வகையாக பிரிக்கலாம். 3 பி தான் கரெக்டு. கேள்வி 59, தமிழ்நாட்டில் அறிவுரை பகர்தல் மையம் எத்தனை மண்டலங்களாக முதலாக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 59க்கான பதில் ஆப்ஷன் சி 10. கேள்வி 60, கல்வி நிலையங்களில் அறிவுரை தேவைப்படும் மாணவர்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 60க்கான பதில் ஆப்ஷன் ஏ 2. கேள்வி 61, டான்ஸ்லே மற்றும் கில்பர்ட் ஆகியோர் மெல்ல கற்போரின் பண்புகளுக்கு தகுந்தது போல கல்வி முறைகளை விளக்கியுள்ளார். 61க்கான பதில் ஆப்ஷன் பி 3 வகையாக பிரிச்சிருக்காரு. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான எஜுகேஷன் டான்ஸ்லே மற்றும் கில்பர்ட் 2 பேருமே. கேள்வி 62, திறனாண்மை குழந்தைகள் டேஷ் வழிகளில் கண்டறியலாம். அதாவது 62க்கான பதில் ஆப்ஷன் சி 8 வகையை நம்ம பார்க்கலாம். வளர்ச்சிசார் செயல்கள் என அழைக்கப்படுகின்ற அறிவுரை பகர்தல் முறை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 63க்கான பதில் ஆப்ஷன் பி மறைமுக அறிவுரை பகர்தல். 63க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 64, வழிகாட்டுதல் என்பது தனிநபர் கல்வி முறை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்போது 64க்கான பதில் ஆப்ஷன் ஏ
கிட்சன் தான் சொல்கிறாரு. கேள்வி 65, கல்வி வழிகாட்டலுடைய பயன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 65க்கான பதில் பலதுறை அறிவு பெறுவது, மாணவன் எதிர்கால வாழ்விற்கு திட்டமிடுறது, படிக்கும் ஆற்றலை வளர்க்குறது. 65க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 66, தனிப்பட்ட வழிகாட்டல் என்பது ஒருத்தருடைய உடல், உணர்வு, சமூக வளர்ச்சி, நல்லொழுக்கம், இணக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்போது 66க்கான பதில் ஆப்ஷன் பி வில்சன். கேள்வி 67, அறிவுரை பகர்பவர் அறிவுரை பெறுபவருக்கு உதவி செய்யும் வகையில் அமைந்த ஒரு தொடர்பு முறை தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா 67க்கான பதில் ஆப்ஷன் ஏ மையஸ் தான் சொல்கிறாரு. கேள்வி 68, அறிவுரை பகர்தல் சர்வாதிகார முறை அப்படின்றது சொல்கிறது யார் அப்படின்னா 68க்கான பதில் எதில் வருது அப்படின்னா அறிவுரை பகர்தலின் சர்வாதிகார முறை எதில் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது நேரடி அறிவுரை பகர்தலில் தான் சர்வாதிகார முறை வரும். நேரடி அறிவுரை பகர்தலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுதும் சர்வாதிகார முறை தான். 68க்கான பதில் ஆப்ஷன் ஏ. இது வரைக்கும் இன்றைக்கி ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் இதோட முடியுது.